சார் லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். அப்படி அவனை கட்ட செருப்பால அடிங்க. அடிக்கிறடா உன்ன மொய்யால. நான் விளையாட்டு வர சீரிஸ் வர. ஓகே. ஒரே பொண்ணு பாக்க சினிமா நடிகை மாதிரி இருந்துச்சு. மதியம் சுத்தியல் வாங்க வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டுக்கு வந்துச்சா? நான் வீட்லயே தானே இருந்தேன், பார்க்கவே இல்லையே. நீ வீட்லயே தானடா இருக்க, அதானே என் பிரச்சனையே. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெட்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன். ஆமா, வாள் எங்க பார்த்த? நான் அவனை பார்க்கல, அவன் தான் எங்க வீட்டுக்கு வந்தா. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அப்படின்ட்டான். நம்ம பக்கால இருப்பேன் போல. அது கூட பரவாயில்ல. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஒன் செகண்ட். ஆடியன்ஸ்லாம் எவ்வளவு பேர் கேட்டாங்க தெரியுமா? நம்ம 2 பேரும் மறுபடியும் எப்ப பேர் ஆகும் பேர். டக்கால்டியா பேர் ஏனோ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, எனக்கு ஒரு பேர் இருக்கு. சரி ஓகே, நாங்க டாஸ்க்ல இருந்து கிளம்பறோம். கோமாளி தான்றது அவ்வளவு கோமாளிஸ். சூரிய வம்சம் படத்துல வர குழந்தை இப்படி பேசிதான் சாப்பாடு எழுந்த இப்படி அடிச்சா டைமிங். நீ எல்லாம் என்ன நகைச்சுவை கத்துக்கிட்டு வளர்ந்த? எங்கடா வாத்தா? அங்க குழந்தைங்க எல்லாம் அமனத்தோட கிடக்குது, இங்க இருந்து புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு இருக்க. இங்க 2 பக்கம் சிவப்பு இது என்ன தூக்கி நிக்குது? உனக்கு என்ன 16 வயசு பருவம் நினைப்பா? பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கிறாக்காக என்ன விட 20 வயசு ஜாஸ்தி. அவங்களே அப்படி ஸ்டைல் பண்ணும்போது நான் இதெல்லாம் போட்டா என்ன? ஓஹோ, நீ அங்க பார்த்தா ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஆமா, இதெல்லாம் வாங்க காசு எதிரி உனக்கு? ஆட்டோ கட்டுறதுக்கு டியூ பணம் வச்சிருந்தீல, அதை எடுத்து வாங்கிட்டேன். ஏமா எப்பவுமே 3 மணி நேரம் செல்ல பேசுவோம், இன்னைக்கு நம்ம 1 மணி நேரத்துல வச்சுட்டா யாரோ ராங் நம்புறான். ராங் நம்பருக்கு அந்த 1 மணி நேரம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் உங்க தலையில எது இருக்குண்ணா? ஓ, தலைமுடியா? எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சிக்கிட்டு அப்படியே பேசிர வேண்டியதான். என்னப்பா கழட்டி விட்டாங்களா? ஏய், காசு இருக்காடா? பீரோல இருக்கு, சாவி தான் எனக்கு தெரியல. இருப்பா, உங்களோட செயின் சுத்தின காசு எங்க இருக்கு? கேக்குற பாரு. இப்போ உனக்கு காசு தானே வேணும்? இந்த வாரம் பாரு, அவனை புடி, அதை வச்சிருக்கேன் நிறையா. இல்ல, அவனே ஒரு அண்ணக்கா அப்படி பையன், அவன்கிட்ட என்னடா இருக்கான்? இருக்கு, நான் அப்படிதான் சொல்லுவேன். வேண்டாம்டா, இந்த மாதிரி ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிஷா கிடைக்கலனா திவ்யா. என்ன எல்லா பேரும் தலங்குறா, ஏன் தெரியுமா? எங்க ஒரு சவுண்ட் விடு. ஏய், இன்னும் சத்தமா. ஏய், இப்ப பாரு. ஏய், ஏர்மா மாடுகடா, ஏனா கத்துறீங்க? குழந்தை தூங்குதுல, மெதுவா பேசுடா. இரு, குழந்தை கடத்தற கேஸ் ஒன்னு உள்ள தர. வேற அடையாளம்? உங்க போட்டோ மட்டும் இருந்துச்சு. அப்ப அவன் திருடல, நீதான் தவற விட்டுட்ட. என் போட்டோ வச்சிருக்கிறவன் 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டாலும் அடுத்தவன் காசுக்கு ஆசைப்பட மாட்டான். முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள உன் காசை நான் தரேன். எவ்வளவு திமிரா பேசுறோம்.
இதுக்கு தான் பேச்சுலர்ஸ்க்கு வீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்றது. பேச்சுலர்ஸ் ஏன் வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? பேச்சுலர்ஸ் அவ்வளவு பேர் ஆகிட்டாங்க. என்ன பேச்சுலர்ஸ்னா உங்களுக்கு இலக்காரமா போச்சா? பேச்சுலர்ஸ் அயோக்கியங்க உங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் உங்க பொண்ணை மட்டும் எதுக்கு ஒரு பேச்சுலர்ஸ் கொடுக்குறீங்க? ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் 2 குழந்தை இருக்குன்னு ஒரு குடும்பஸ்தனுக்கு கொடுக்கலாம்ல? பஸ் ஸ்டாண்ட்ல 2 ரவுடி பசங்க எங்களை பார்த்து டாவடிச்சாங்க. ஏய் வாடிங்க வாங்க வாடினா ஒண்ணு சைத்திட்டானா? ஏய் 8 மணிக்கு மேல உன் முகத்தை பார்க்க சகிக்க முடியாம தானே லைட்ட பூரா ஆஃப் பண்ணிட்டு ஒரு குவார்டர் போட்டு குப்பரை படுத்திருக்கேன். என்கிட்ட ரீல் வர்றியா நீ? சுமாரா அம்மா சாப்பிட்டாங்களா? இல்ல சாப்பிடல. ஏன்? அவங்களுக்கு பசி எடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க. நீ ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல. அவங்க ஒன்றும் இந்த வீட்டு வேலைக்காரி இல்லை. அவங்க வந்து எங்கள் அம்மா. அவங்களுக்கு பசிக்கிட்டோ இல்லையோ சோறு போட்டு கொடுக்கணும். அது வந்து உன் கடமை. அவங்க மட்டும் இல்லைன்னா நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்க முடியாது. புரியுதா? மாசம் கேட்டா மேல கை வச்சானா? என்ன மாசம்னு கேட்டதுக்கே மேல கை வைக்கிறியா நீ? என்ன மாசம் கேட்டான் மேல கை வச்சானா? மே மாசத்துக்குன்னா அவன் மேல தான்டா கை வைப்பான். படிச்சிட்டியாடி? இல்லடி. நீ? நானும் படிக்கலடி. நான் காலையில் 5 மணி வரைக்கும் படிச்சேன்டி. நான் எல்லா சாப்டரும் முடிச்சிட்டேன்டி. இது எத்தனை? 2. இது 1. 2யும் சேர்த்தா 3. இல்ல 4. 2 1 3 தாங்க வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு. இது புருஷன் கணக்கு. முகுட்டி ஏதுமா? என்ன பண்ணிட்டு இருக்கே குரூப்பா? ஏது குரூப் எக்ஸாம்ல அந்த குரூப் உட்காந்துருக்கோம். அப்ப குவார்டர்லி எக்ஸாம்னா குவார்டர் எழுதுவா, ஆஃபர்லி எக்ஸாம்னா ஆஃபர் எழுதுவே. எக்ஸாம் எழுதுறவ தவிர மத்தவங்க வெளியே போகல. போங்கம்ல போங்கன்னு. என்ன தம்பி இன்னும் அப்படியே தான் இருக்க போல் இருக்கு? இல்லையே, கொஞ்சம் வளர்ந்துட்டேனே. ஆனா அதை சொல்லல தம்பி, உங்க வயசு பசங்களெல்லாம் நல்லா படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் வெட்டியாவே இருக்கீங்களே, அதைத்தான் சொல்ல வந்தேன். உங்க வயசு உள்ள ராமசாமி குப்புசாமி எல்லாம் மண்டையா போட்டான். நீங்க இன்னும் இருக்கீங்க. நான் ஏதாவது ஃபீல் பண்ணனா? ஏய் என்னடா இது? என்ன பண்ற விமல? சேவ் வாட்டர்னா എവിടെ പറഞ്ഞ ഡോക്ടറെ കാണാൻ? ഏത് ഡോക്ടറാ? സലീം ഡോക്ടറാ. ഹലോ, ഡോക്ടർ സലീമാണോ? ആ അതെ, ഡോക്ടർ സലീമാണ് സാറേ. പിന്നെ ഒരു 5 മെഡിസിന്റെ പേരൊന്ന് പറയോ സാറേ? 1 പാരസെറ്റമോൾ, 2 അവില്, ജെറുസലേം, പിന്നെ 4 ആവി പിടിക്കണ പച്ച ഗുളിയുണ്ടല്ലോ, 5 വിക്സ് മുട്ടായി. டிவி பார்த்தா கரண்ட் பில் ஏறு. அதனாலதான் டிவி ஆஃப் பண்ணிட்டு பாக்குறேன். இத பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், எவனாச்சு திருப்பி அடிக்கிறேன்னு கேனத்தனமா ஏதாவது பண்ணீங்க, உங்கள் சங்கிலியே சைனு போடுவேன். எப்படி? எங்க இன்னொரு பாட்டில வீசம் பாப்போம். அப்போ உனக்கு பவானிய நல்லா தெரியும். ஏன் வீட்டு வேலை எல்லாம் உன் பொண்டாட்டி பார்க்க மாட்டாளா? பாப்பா என்ன பாப்பா? நான் துணி துவைப்பேன், அவ பாப்பா. சரி. நான் பாத்திரம் வளர்க்குவேன், அவ பாப்பா. சரி. நான் சமைப்பேன், அவ பாப்பா. டேய், உனக்கு பீஸா பிடிச்சிருக்கா? ஐயா நல்லாவே இல்ல, கொன்னு இருக்கு. இதுக்கு ஆசிட தோசை நல்லா இருந்துச்சு. இது எப்படி தின்னு முடிகிறது? இங்க டாக்டருங்க எல்லாம் காசு வாங்கின்னு வந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா நீ வரப்போற வியாதி அண்டாம இருக்கிறதுக்காக பினைல் ஊத்தி தண்ணியில டெய்லி தொச்சினுக்கிற பார். அதான் சர்வீஸ். அதான் 40 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறேன். அதெல்லாம் வேற சர்வீஸ். நான் சொல்றது தமிழ்ல சேவை. காந்தி எல்லாம் நாட்டுக்கு செஞ்சார் பார். அது
நானா? ஆமா, பின்ன இதெல்லாம் பாராட்டுறதுக்கு பெரிய மனுஷங்களுக்கு டைம் கிடைக்காது. நம்ம தான் டைம் கிடைக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணி அப்பப்ப பாராட்டி. இவ்வளவுதான்டா கம்ப்யூட்டர். ஏதோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு நான் சொல்லிட்டேன். கிளாஸ் முடிக்கிற மாதிரி இருக்கு, போலாமா? ஒரே ஒரு டவுட். இந்த ஆர்வத்தை தாண்டா நான் எதிர்பார்த்தேன். கமான் கேளு. இதுல சன் டிவி வருமா? டேய், இந்த உலகத்தையே ஒரு கலக்கு கலக்கலாமாடா? கேச்சோ, அவ்வளவு பெரிய கரண்டிக்கு எங்கடா போறது? இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. சருத்த இங்க நிக்கிறான கருவாய. இவன் 10 பேரை பந்தாடி இருக்கான், 2 பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான், நம்ம பயிர் எல்லாத்தையும் நாசம் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல, 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? டேய் நீ சுமாரா இந்த பாடா நீ பண்ண சேதாரத்துக்கெல்லாம் 15,000 அபராதம் கட்டிட்டு போ. 15,000? அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 நிமிஷம் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சியா பாரு. அபராதத்தை சங்கத்துல இருந்து எடுத்து கட்டு. சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இவனுக்கு வேலை வெட்டி இல்லாதனாலதான் வம்பு தும்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன பண்றது? ஒரு பேங்க் ஒண்ணு கட்டி விடுங்க, நடத்துறோம். அவன் அப்படியே பிரச்சனை பண்ணும் தோணுச்சுன்னு வை, என்கிட்ட மட்டும் மோது. அங்க வந்து தண்ணி அடிக்கிறது, இந்த ஏரியால குரல் கொடுக்கறது, இந்த பயாஸ்கோப்லாம் வேற எங்கேயா காட்டு. நம்ம தியேட்டர்ல உன் படத்தை ஓட்டுனன்னு வை, ஸ்கிரீனு கீஞ்சிரும். புலி விழும்போது வழி நழுத எந்த கல்லும் சிலையாக முடியாது. ஏறு விழும்போது கஷ்டம் நினைக்கிற எந்த நிலமும் விளைஞ்சு நிக்காது. அதே மாதிரிதான் அப்பா கோவப்படுறதையும் திட்டத்தையும் தப்பு நினைக்கிற எந்த புள்ளையும் முன்னுக்கு வர முடியாது. கடைசியா ஒண்ணு, என்ன புள்ளையா பத்ததுக்கு எங்க அப்பா தவம் பண்ணிருக்கணும்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவருக்கு புள்ளையா பிறந்ததுக்கு நான் தான் தவம் பண்ணிருக்கணும். பல்லு வளர்க்க தேவை பிரஷ், நீதான் என் க்ரஷ். பல்லு விளக்க தேவை பேஸ்ட், நீ ட்ரை பண்றதெல்லாம் வேஸ்ட். ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? எல்லாம் இந்த அழகு இளமை இருக்கிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் திரும்பி பார்க்க ஆள் இருக்காது. நீங்க இருப்பீங்க. என்ன சொன்ன? நிஜமா சொல்லுங்க, நான் அவர்தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? சொல்லுங்க. வினோதுக்கு என்ன குறைச்சல்? அழகு இல்லையா, அறிவு இல்லையா? பைக் வித்துலாமா? 2 பேரை செத்துலாமா? மஸ்தான் பைக் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, வெத்தலை மாதிரி 4 மச்சு வாயில போட்டுப்பான். என்ன இது வெறும் பேப்பரா இருக்கு? லவ் லெட்டர் நினைச்ச ஏதாச்சும் எழுதி கொடு. அசிங்க அசிங்கமா எழுதி தரேன். உன் மூஞ்சிக்கு லவ் லெட்டர் கேக்குதா? டேய் ஏவன்டா சத்துணவு கூடத்துல வேலை செய்யற ஆயாவுக்கெல்லாம் யூனிஃபார்ம் கொடுத்தது? போடி போய் கீதா வர சொல்லு. வாட்ச்மேன் என்ன பண்ற? ஐயா துடைக்கிறையா? தண்ணியை போட்டு தொட. என்னங்க ஐயா? தண்ணியை போட்டு தொட மேன். தண்ணிய போட்டா? ஐயா என் தெய்வமே ஐயா. அப்புறம் என்னடி, செத்து போனவங்க ஆயா நல்லா இருக்காங்களா? இப்படி என்ன பேசுற? பின்ன என்னடி, எப்ப பார்த்தாலும் அப்புறம் அப்புறம் நான் என்னடி பேசுவேன்? எங்க நீ ஏதாவது கேள்வி கேளு பாப்போம். முழிக்கிறல, முட்டை முட்டையா முழிக்கிறல. என்னடா பாக்குற பண்ணி பயல? புரியுங்க சார், அவனை வக்கீலே கொலை பண்ணுவானா? காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. முடியாது சார். ஏன்? அவர் ஜாமீன் வாங்கிட்டாரு. ஃப்ரீயா இருந்தா வாங்கலாம் கடைக்கு. டீ காஃபி வடலாம் சூடா இருக்கும், சாப்பிட்டு போலாம். டீ காஃபி டீ காஃபி காஃபி டீ காஃபி டீ டீ. ஏங்க என்ன பண்றீங்க? இல்லம்மா, தூங்கி எந்திரிச்சு பார்த்தேன், பாத்திரம் அதிகமா இருந்தது, அதான். ஐயோ கடவுளே, இது நம்ம சொந்தக்காரங்க வீடுங்க. இப்ப உள்ள யூத்துக்கு ஏத்த மாதிரி சும்மா வாங்கி போட்டு குத்துக்கோ. வாங்கோ வாங்கோ வாங்கோ, நீங்க எல்லாம் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். நேக்கு வயிறு சரியில்லை, அப்ப சாப்பிட்டுட்டு ஒரு ஓரமா இருந்துட்டு போகோ. விஷ்ணு கல்யாணத்துல வந்து என்ன பேச்சு பேசுறா பாரு. செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோலுக்கு வந்தது? இங்க பேசிக்கிட்டு இருக்கா? பொண்ணு நல்லா அழகா ஸ்லிம்மா இருக்குது, இருந்திருக்கலாம். நீ பாட்டு பாடுமா? யார பார்த்து என்ன கேட்டேன்? ஜிலேபி.
யோ நான் வரேடா இருக்கா அப்பல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன் தும்மிட்டே இருக்கியே என்ன நினைச்சிட்டு போ மனசுல ஏன்பா நாட்டுல மனுஷன் தும்னா கூடவா தப்பு அதானே தும்முனா ஒண்ணும் தப்பு இல்லையா ஆனா இங்க ஒருத்தி அழகா நடிச்சிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எதுக்கு நம்ம பேர் எழுதுறான்னு கேள்றான் ஏன்டா எங்க பேர் எழுதுறேன் எல்லாரும் பேசுனீங்க அதான் எழுதுனேன் நீ தான் என்னோட பேசுற அப்ப ஓ பேர் எழுது நாங்க என்ன சும்மா பேசிட்டு இருக்கோம் பாம்பு போட்ட பிரச்சனை தீத்திட்டு இருக்கோம்ல இங்க வந்து உட்கார்ந்து பாரு அப்ப தெரியும் நாத்தம் யாரா அது என்னடா ரோட்ல படம் ஓட்டுற எது ரோட்லயா கடல்ல தானே போய்க்கிட்டு எப்படி கரைக்கு வந்துச்சு அடங்கப்பா டேய் எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது மேல ஏறி வந்தேன்னு வச்சுக்க மகாத்மா காந்தி நம்ம நாட்டுக்கு ஏண்டா பள்ளிக்கூடம் வர்றதுக்கு ஒரு நேரங்காலம் கிடையாது 9:30 மணிக்கு துணி கூட மாத்தாம அரையும் குறையுமா வந்திருக்க இல்ல நேத்தி தான் உங்களுக்கு புத்த கல்யாணம் ஆச்சு கத்திட்டே இருப்பீங்க வர மாட்டீங்கன்னு எங்க ஆட்டோ சொல்லிச்சு அப்புறம் பாட்டா பெல் அடிச்சு நான் வந்துட்டேன் நான் ஒழுங்கா கட்டுமா இல்ல போட்டுமா போ போ இவ்வளவு சீரியஸா இருக்க என்னாச்சு நம்ம ஹாஸ்பிடல்ல இருக்கறாங்க என்னடா ஆச்சு எதுக்கு ஹாஸ்பிடல்ல இருக்கறாங்க நர்ஸாங்கறாங்களா அதனால ஹாஸ்பிடல் ஆனா நீ எப்ப ஹாஸ்பிடலுக்கு போற நான் எதுக்கு போனேன் அடிச்சு ஸ்விம்மிங் பூல் ஒரு நாய் ஒண்ணு மலைய பார்த்து ஓன்னு கத்திச்சான் ஏன் அது இஷ்டம் அது கத்திச்சான் போ அப்படியே அப்படி உன்னை பாக்குறதுக்கு நீ எப்படி இருக்க தெரியுமா தம்பி எப்படி இருக்கற பாக்க வீட்டு வேலைக்காரமான் தானே இருக்கற தெரியும் நான் சொல்லியடா உனக்கு ஒரு நாள் இருக்குமா பாரு ரோஸ் எவ்வளவு பெரிய ஆட்டக்காரனவனா இருந்துட்டு போட்டான் இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்கு எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கச்சிறது கிடையாது இது நம்ம ஆட்டம் எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம் நீ ஏறி யாரா கபில அது நம்ம காலம் பாத்துக்கலாம் அடிச்சு நொறுக்கிடுவாங்க அடுத்த வாரம் என்ன படம் நான் போட போறேன் பாஷா படம் அது யாரா இல்ல ரகுவர இதுல யாரு ரகுவர அந்த கிளைமாக்ஸ் தூக்கில போடு கிளைமாக்ஸா ஓடுறா சூப்பர் ஐடியா இருக்கிற 30 செகண்ட்ல இதையும் செலவழி நம்பிட்டாங்க என்ன கைய கால வச்சு வாங்கி பிடிங்கிறாங்க நீங்க மூடிட்டு போறாங்க பாரு இவனா கல்ல தூக்குத ஹலோ சொல்டா எங்கடா இருக்கா வீட்ல சரி சரி ஏன் கூப்பிட்டு எடுக்கிறியான்னு பார்த்தேன் மூடிட்டு போய் டேய் உனக்குலாம் நல்ல கதை வராதுடா டேய் ஆமா ஜெயில போயிருங்க இதாண்டா நீ சம்பாரிச்ச சொத்து இந்தாடா உனக்கு பாதி எனக்கு பாதி இதுல நான் எப்படி சாப்பிடுறது அத கீழே வச்சுட்டு கையில வாங்கி சாப்பிடுறா நான் என்ன பிச்சைக்காரனா பின்னா நீ லட்சக்காரனா போடா வெளியா இப்ப மணி என்னன்னு சொல்ல முடியுமா இப்ப சொல்றேன் 10:30 என்ன இது 2 வாட்சி பார்த்து மணி சொல்றீங்க ஒண்ணுல சின்ன முள்ளு இல்லங்க இன்னொன்னுல பெரிய முள்ளு இல்லங்க A B C D E F G H I love you பாக்ஸிங் ரவுண்டு ஒரு ரவுண்டுக்கு 3 நிமிஷம் 10 ரவுண்டுக்கு 40 நிமிஷம் விளக்கமா 30 நீ நல்லா வருவடா குண்டு பையா நல்லா வருவ ஒரு ரவுண்டுக்கு 3 நிமிஷம் முடிஞ்ச உடனே மணி அடிப்பாங்க அப்ப எல்லாரும் சாப்பிட போயிருவோம் அப்படியே வீட்டுக்கு போயிரு ஏன் அப்படி சோறு திர்ற நீ பாக்ஸரா பாக்ஸர் மாதிரி எப்ப கை பண்ற நான் உன்னை லவ் பண்றேன் భయమేస్తుంది நான் கழட்டி விட்டுறேன் பயமா இருக்கா இல்ல நீ கழட்டி விட்டுறேன் பயமா இருக்கா నానంటే భయం எங்க அப்பாக்கு எத்தனை வயசுல கல்யாணம் பண்ண 18 வயசுல கல்யாணம் பண்ண அவருக்கு மட்டும் 18 வயசுல எனக்கு 12 வயசு ஆகலையா எப்பதான் எனக்கு ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வர்றது அதுக்கு தான் நான் இருக்கிற என்ன கட்டிக்க போற போக்க பார்த்தா அதான் நடக்க போகுது ஏமா என்னமோ நடக்க போகுதுன்னு சொன்னானே என்ன அது உன் மகன் என்ன கட்டிக்கிறவனு சொல்றேன் அறிவு கட்டவனே எங்க அம்மாளையா கட்டிக்க போற நீ மட்டும் எங்க அம்மாவை கட்டலாம் நான் உங்க அம்மா கட்டிக்க கூடாதா அடி செருப்பால நான் இந்த வரேன்டா அவ்வளவுதான்
இவன் தான் மாடு மணி. மிஸ்ஸிக்கிட்ட எவ்வளோ அடி வாங்கினாலும் எரும மாடு மாதிரி ஒரே இடத்துல நின்று அடி வாங்குவான். இவன் தான் ரைட் ஹேண்ட் ரவி. மிஸ்ஸிக்கிட்ட எவ்வளோ அடி வாங்கினாலும் ரைட் சைடு கை மட்டும் தான் காமிப்பான். ஏன்னா அதுதான் அவனோட பலமே. இவன் தான் கராத்தே கார்த்திக். மிஸ்ஸிக்கிட்ட இருந்து அடி வாங்குறது வந்து தப்பிக்க கராத்தே மாதிரி பண்ணி எஸ்கேப் ஆவான். கடைசியில் மிஸ்ஸியை டென்ஷன் ஆகி கண்டத்தில் அடி வாங்குவான். பணபலம் இல்லனா கூட நம்மள பார்த்து பயப்படுறான்னா என்ன காரணம்? அண்ணே உங்க வேட்டி அவுந்துருச்சு, அதனால தானே குழந்தை பயந்துருச்சு. வேட்டி அவரை கூட தெரியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆரப்பையலாம் உள்ள போய் என்ன எந்த லேப்டாப்ல? சரி வை, நான் சாயங்காலம் வந்து பாக்கேன். அதான் இப்பவே அழுதுட்டு இல்ல, அடிக்க மாட்டேன் வை. அதுக்குதான் வெளியில தொட்டி வச்சிருக்கு, அங்க ஊத்து சொல்ல குடிச்சிட்டு போ. நீங்க வேற அக்கா கூப்பிடுங்க. எதுக்கு அக்கா? எல்லாருமா சேர்ந்து இலைய எடுப்போம். ஏன் இலைய கொண்டு போய் அடக்கம் பண்ண போறியா? கைய கழுவுடா. என்ன தண்ணிக்குள்ள தக்காளி எடுக்குது? அட கையெடுப்பா, இது ரசம். இதையாவது மிச்சம் வை. ரசத்தை எங்க வச்சீங்க? விஷத்தை அங்க வச்சிருக்கணும், தவறி போய் ரசத்தை அங்க வச்சுட்டா. டேய் ரொம்ப லொல்லு பேசுற, எந்திரி மேல. 1 2 3. ஐயோ சரி கைய வச்சிட்டு. 1 2 3. உனக்கு என்ன தைக்கணும்? எனக்கு குஷ்பு மாதிரியே தைக்கணும். குஷ்பு மாதிரி. குஷ்பு கட்டே போய் ஏதாவது பழசு பட்டு இருக்கு வாங்கி போட்டுக்கு போ. உனக்கு என்ன ரோஜா மாதிரியாவா? ஆமாங்க. டேய் காஜா பையா அனுப்புடா. எல்லாம் ஒத்த எறும்பா வருது, கொஞ்சம் கனமா அனுப்புடா. வாமா போதுமண்ணே. அது மாதிரி விளையாடணும்ப்பா. எனக்கு சீக்கிரமே தம்பியோ தங்கச்சியோ வேணும்ப்பா. போய் உண்டா அம்மாட்ட கேடு. அம்மா எட்டாவது அதிகாரத்தை ஏசு என்னடா சொல்லிருக்காரு? இவ்வளவு அதிகாரமா கேட்கிறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ? பொதுவா சொல்லுவான். எது சொன்னாலும் அவர் நல்லதா தாங்க சொல்லிருப்பாரு. அதை போட்டு என் கிளறிக்கிட்டு இருக்கீங்க. போய் வேலை வெட்டிய பாருங்க. நான் யார் தெரியுமில்ல? எங்க ஊர்ல ஓடுற ரயில ஒத்த கையில நிப்பாட்டினவன். அது லெப்ட் சைடுல. என் வரலாறு பார்த்தவன் நாம் பல பேரு. பொன்னோட்ட பேட்டைக்கு நான் தாண்ட லாடு. நீ என்ன அவ்வளவு பெரிய லாடா? அவ்வளவு பெரிய லாடா? அவ்வளவு பெரிய லாடுன்னா நீ ஒன் ஷாப் மூடியா? அவனை போக சொல்லு. சரிங்க. ఒక్క అడుగుదా నేను తోరావిల ఎవర్నా వస్తే మారిపోతాడు. వాడు పోతే వీడు, వీడు పోతే నేను, నేను పోతే నా అమ్మ మొగడే ఎవరన్నా వస్తే చంపేస్తారు.